சென்னை துறைமுகத்தில் இன்டர்ன்ஷிப் சென்ற எம்ஜிஆர் பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட துறைமுக டிராபிக் துணை கண்காணிப்பாளர் சத்ய ஸ்ரீனிவாசனை கைது செய்த போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை துறைமுகத்தில் இன்டர்ன்ஷிப்காக சென்ற எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பயிலும் MBA மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட நபரிடம் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் MBA 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார் ஒரு மாணவி. அந்த மாணவி கடந்த 9ஆம் தேதி முதல் வருகின்ற மாதம் 10ஆம் தேதி வரை 30 நாட்கள் இன்டர்ன்ஷிப் பெறுவதற்காக சக மாணவர்களுடன் சென்றிருக்கிறார். அப்பொழுது துறைமுகத்தில் டிராபிக் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த சத்ய ஸ்ரீனிவாசன் என்பவர் அந்த மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த மாணவி நேற்று இரவு துறைமுகம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் தவறாக நடந்து கொண்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது துறைமுகம் போலீசார் அவரை கைது செய்வதற்காக துறைமுகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக துறைமுகம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.